Hi friends, Ford EcoSports டீசல் கஸ்டமர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வைப்ரேஷனுக்கு இன்ஜின் மவுண்டிங் பெட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம மவுண்டிங் பெட் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். பிக்கப் கம்ப்ளைண்ட்டு இப்போ ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் கிளச்சு சேஞ்ச் பண்ணணும். இப்போது கிளச்சும் பெட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும். பேட்டரி ரிமூவ் பண்ணணும். பேட்டரிக்கு மேலே தான் இசிஎம் போர்டு இருக்கிறதுனால இசிஎம் போர்டை ரிமூவ் பண்ணி தான் பேட்டரி எடுக்க முடியும். பேட்டரி ரிமூவ் பண்ணிச்சு. பேட்டரி பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். கியர் பாக்ஸ் மவுண்டிங் பெட்டை ரிமூவ் பண்ணுறேன். சீட் பெட்டு ரிமூவ் பண்ணுறேன். அந்த சீட் பெட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் ரப்பரே கட் ஆகிடுச்சு. அந்த ரப்பர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. இந்த கட் ஆகிடுச்சுனாலே இன்ஜின் ஷேக் ஆகும். கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிச்சு. இப்போ நான் கிளச்சு ரிமூவ் பண்ணுறேன். கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிட் வந்து தெரிஞ்சதுக்கு, கிளச் டிஸ்க்கும் தெரிஞ்சதுக்கு. இப்போ நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். கிளச்சை ஃபிட்மெண்ட் பண்ணுறேன். கிளச் ஃபிட் பண்ணிச்சு. கியர் பாக்ஸ் மவுண்டிங் பெட்டை ரிமூவ் பண்ணுறேன். பெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நான் பெட்டு வந்து ஏ மவுண்டிங், பி மவுண்டிங், சி மவுண்டிங் வாங்கிட்டேன். இப்போ நான் பி மவுண்டிங்கை வந்து ஃபிட் பண்ணுறேன். பி மவுண்டிங் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிச்சு. இப்போ நான் ஏ மவுண்டிங் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஏ மவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஆயில் பெட்டு, ஐடலி பெட்டு.
இந்த பெட்னால தான் வைப்ரேஷனே. நான் சேஞ்ச் பண்ணும்போது 3 பெட்டும் சேஞ்ச் பண்ணணும். பெட்டை ஃபிட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பெட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். கிளச்சும் சேஞ்ச் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.